மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன மேட்ச் இது? நான் உங்க எம்கே, இது நம்ம விஷ்ணு. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோமா, நேற்று ஒரு எலக்ட்ரிஃபைங் ஃபினிஷ் முடிஞ்சுது. அண்ட் அந்த மேட்சோட ரிவ்யூவையும் இன்னைக்கு இப்ப நடக்க போற இருக்கிற ரெண்டு மேட்ச்க்கான ப்ரிவியூவையும் பார்க்க போறோம். ஸோ விஷ்ணு சொல்லு விஷ்ணு, நேற்று மேட்சை பார்த்தியா? என்ன அடி அடிச்சாருங்க இந்த பசங்க? நல்லா இருந்துச்சு அப்படின்னு நல்லா இருந்துச்சு. நான் ரெண்டு ராயல்ஸுக்கும் இடையில ஒரு டாப் டேபிள் கிளாஸ், அதாவது டாப் ஆஃப் தி டேபிள் கிளாஸ் மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. ரெண்டுமே வந்து பேலன்ஸ் டீம். எது பெருசுன்னு அடிச்சு காட்டுறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் ஆர்ஆர் அடிச்சு காமிச்சிட்டானுங்க. அவன் வைபவ் சூர்யா வந்துச்சு, எவன் போட்டாலும் ஒரே அடிதான். ஆக்சுவலா என்ன சிஎஸ்கேவும் முடிச்சு விட்டான், பாட்டில் பண்ணிட்டான். எம்ஐயும் முடிச்சான், இப்போ ஆர்சிபியையும் முடிச்சிட்டான். டாப் 3 டீம் மூணையுமே முடிச்சிட்டான். அதே மாதிரி அதான் லீகோட அவன் டாப் 2 பவுலர் அப்படி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பும்ரா ஒண்ணு, ஹேசல்வுட் ஒண்ணு, ரெண்டு பேருமே பொழந்துட்டான். அதேதான் அந்த இது இப்ப அந்த டெம்ப்ளேட் பரவுது. இது துறை இது காஷ்மீர் அடிச்சுட்டாரு. யாரு அடிச்சது? துறை அடிச்சது காசி என்னதான் அப்படின்ற மாதிரி, காசி ஏரியாலேயே அடிச்சதே காசியே தான்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சோ அதான் ஹேசல்வுட் இருக்கிறப்ப அடிச்சதே ஹேசல்வுட் தான்டான்னு போய் அடி பொழந்து எடுத்துட்டான் அந்த பையன். அவன் அதான் யாரையுமே வந்துட்டு விட்டு வைக்கிறது இல்லைன்ற ஒரு முடிவுல இருக்கா. லாஸ்ட் இயர் பாக்குறப்போ புவனேஸ்வர் குமார் வந்துட்டு சிக்ஸ் அடிச்சு அவுட் ஆகினான். புவனேஸ்வர் குமார் வந்து அவுட் ஆகணும் அடுத்த பாலே ஸ்டம்ப். அண்ட் இந்த பால்ல பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார சிக்ஸ் அடிச்சு 50 போட்டான். சோ அது பாக்குறதுக்கு ஒரு நல்ல, நான் நேத்தே சொன்னேன் புவனேஸ்வர் குமார் வர்சஸ் வைபவ் சூரிய வச்சு ஒரு நல்ல பேட்டிலா இருக்கும்னு பார்த்தேன். ஆனா பேட்டில்லாம் கிடையாதுடா. நான் அவனை பார்த்தேன்னா அடிக்குதான் போறேன்னு அடி பொழந்து எடுத்துட்டான். ஆமா, யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. எஸ், அதான் அதுக்கப்புறம் அசால்ட். வந்து யா அண்ட் அப்புறம் ஆர்ஆரோட பவுலிங்குமே கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலா அவங்க வந்து கன்சிஸ்டன்டான டீம். வழக்கம் போல அவங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் டாப்ல அண்ட் ஆண்ட்ரே பர்க், அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா சப்போர்ட் ரோல் பண்ணி டெத்ல வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிடுவாரு. அண்ட் நேத்து வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து தேஷ்பாண்டே டிராப் பண்ணிட்டு பிரிஜேஷை உள்ள கொண்டு வந்தாங்க. அவருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த பிரிஜேஷ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஆக்சுவலா. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தட் டெசிஷன் அண்ட் அந்த ஒரு இதுவும். அண்ட் அதான் ஓவராலா பாக்குறப்போ நம்ம வந்துட்டு இது ஒரு நல்ல மேட்ச். இதுவும் ஒரு நல்ல கிரிக்கெட் தான். ஸோ கன்செக்யூட்டிவா 3 நாள் தொடர்ந்து 3 நாள் நல்ல நல்ல மேட்சஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த மிடில் ஆர்டர் கொலாப்ஸா இருக்கட்டும், நம்ம ரவி பிஷ்ணாய் தான் அதை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாரு இனிஷியலா. விராட் கோலி விக்கெட்ல இருந்து ஒவ்வொருத்தர் விக்கெட்டா அடுத்தடுத்து ஸ்டம்பிள் ஆயிட்டு இருக்க நேற்று நீ சொன்ன மாதிரி ரஜத் படிதார் அந்த எண்ட்ல இருந்து அடிச்சுக்கிட்டு வந்தாரு, இன்னிங்ஸ் பில்ட் பண்ணாரு. அண்ட் கடைசியில வந்து ரமாரியா செப்ரோலே வந்தாரு, காட்டு சுத்துனாரு. அவர் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த சைட் மிடில் ஆர்டர் ஸ்டம்பிள் ஆனாலும். ஸோ உன்னோட கருத்துக்கள் விஷயம், நீ என்ன சொல்ல வர இந்த மேட்சை பொறுத்து பிடிக்கும்? ஊட்டி எடுத்து பேசு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொமாரியோ வந்து நேத்து வந்து சூப்பரா ஆடினாரு. ஆனா அதுக்கப்புறமே வந்து அவங்க எங்க லாக் ஆகிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து பேட்டிங் கொலாப்ஸ் ஆனதால அவங்க வந்து ஒரு இம்பாக்ட்ல இருந்து பேட்டர் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அதனால வெங்கியரை எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க பவுலிங்குமே வந்து அவ்வளோ வீக்னு நான் சொல்ல மாட்டேன் ஆர்சிபியோடது. அவங்க வந்து சுயா சர்மாவை தான் எப்பவுமே இம்பாக்டா உள்ள கொண்டு வருவாங்க. வெங்கிய உள்ள கொண்டு வந்ததுனால சுயாஸ் எடுக்க முடியாது. ஸோ அவங்க பவுலிங் வந்து ரொம்ப லீன் ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து பெருசா எதுவும் நம்ம ஆர்சிபியை கிரிட்டிசைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து ஆக்சுவலா சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அதேதான் நானும் சொல்ல வரேன். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க எந்த டீம் ஆர்சிபியுமே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. த சேம் டைம் நம்ம ராஜஸ்தானையுமே வந்துட்டு அவ்வளோலாம் சொல்றோம். ரெண்டு பேருமே ஆன் பாயிண்ட் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மேட்சை பொறுத்த மட்டும். அண்ட் பேட்டிங்ல துருவ் ஜுரேலா இருக்கட்டும், நம்ம ஜடேஜா வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் பிளே பண்ணாரு. ஜுரேல் அந்த ஒரு பக்கம் ஆடட்டும் நான் நின்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டாரு. அது நல்லா இருந்தது. அந்த ரியான் பராக் அந்த ஒரு பேட்டிங் ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆகலாமோ அப்படின்ற ஒரே ஒரு சின்ன கன்சர்ன். ஏன்னா கேப்டனா இருக்கிறாரு, கேப்டன்சி நல்லா பண்றாரு, ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், அந்த ரொட்டேஷனா பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும், ஃபீல்ட் செட்டப்பா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்றாரு. ஆனா அந்த பேட்டிங்லயும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருந்தாருன்னா அந்த டீம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வரும்னா என்னோட ஒரு பாயிண்ட். ஸோ நீ என்ன சொல்ல வர இதுல? ஆக்சுவலா அவருமே வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. பட் ஆனா பெருசா வந்து துருவ் ஜுரேல் அடிச்சதால நமக்கு தெரியல. ஆக்சுவலா அவரை வந்து நம்பர் 3 ப்ரொமோட் பண்ணது வந்து செமமோ. ஆக்சுவலி வந்து அந்த டீமோட முறையில செட் பண்றதே துருவ் ஜுரேல் தான்.
ஈவன் தோ ஃபர்ஸ்ட் டாப் டூ வந்து தட்டு புட்டுன்னு தான் அடிக்க போறாங்க. பட் ஆனா அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்கறது என்னமோ துருவ் ஜுரேல் தான். அவரோட கேம் தான் வந்து ஆக்சுவலாவே வந்து இவ்வளவு தூரம் கொண்டு போனதே என்ன பொறுத்த அளவுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெட்டியும் ஒண்ணு பெருசா நேத்து வந்தவனே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஜட்டுவுமே வந்து 100 லெஸ் தென் 100ல தான் விளையாண்டுட்டு இருந்தாரு ஃபுல்லாவே. சோ அதனால வந்து துருவ் ஜுரேலோட தோல் மேலதான் வந்து மொத்த பொறுப்புமே இருந்துச்சு. சோ அவர் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராப்பரா ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி நல்லா ஒரு மேட்சை வந்து மூவ் பண்ணி வின்னும் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ கூடோஸ் டு ஹிம். அண்ட் ஆடட் டு தட் நம்மால வழக்கம் போலதான் குருநாள் அவரோட ஸ்ட்ராட்டஜியவே மாத்திட்டாரு. மனுஷனாங்க இருந்தாலும் மனுஷனாங்க பவுன்சரா விட்டு தாக்கிக்கிட்டு இருக்கு. செங்கல் சைக்கோன்னு சும்மா சொல்லலைங்க. மூஞ்சிக்கு மேல எங்கெங்க பவுன்சர் போடுறாரு. எனக்குன்னா அவன் பார்த்த உடனே பயமாயிருச்சு. யாரா இந்த மனுஷன் அப்படின்னு. ஒரு ஸ்பின்னர் கன்சிஸ்டன்டா 119 போடுறான் அப்படின்னா பாத்துக்கோங்க. ஒரு பேசரே இப்ப அவ்வளவு எவனும் போட மாட்டான். இந்த இதுல ஃபுல்லா எல்லாரும் ஸ்லோ பவுல் தான், ஸ்லோ பவுலரா மாறிட்டானுங்க. அதான் எல்லாரும் சொல்ற மாதிரிதான் குருணால் பாண்டியாவை நீங்க ஸ்பின்னர்னு சேர்க்காதீங்க, மீடியம் போலர்னு போடுங்க. ஏன்னா அவர் என்ன பேஸ்ல போடுறாருன்னு தெரியல. அவர் ஸ்பின்னுக்கான பேசையும் போடுறாரு, மீடியம் பேசருக்கான பேசையும் போடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டோமா ஃபாஸ்ட் பவுலர் ஆயிடுவாரு. சோ என்னன்னா டீம்ல வந்துட்டு ஒரு இது கணிக்க முடியாத பைத்தியக்காரன், கணிக்க முடியாத கிறுக்கன்னா அது நம்ம செங்கல் சைக்கோ அவர்கள் தான். கரெக்ட், வாட் யூ ஆர் சேயிங் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். அதுக்கப்புறமே வந்து வழக்கம் போல அவங்க ஆர்ஆர் வந்து நல்லா 18 ஓவர்லயே மேட்சை முடிச்சிட்டாங்க. பட் இந்த லாஸ் வந்து ஆர்சிபிக்கு தேவை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாவே வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரீக்லயே போயிட்டு இருந்தாங்க. சோ அப்ப எல்லாமே கரெக்டா தான் போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு பேக் ஆஃப் தி மைண்ட் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த லாஸ்ல வந்து அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து அதை ஈஸியா திருத்திப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நேற்று ஹேசல்வுட் திரும்ப டீமுக்குள்ள வந்தாரு. நாம நினைச்சிருந்தோம் வந்து ஹேசல்வுட் வந்து ஈவன் தோ ஃபிட்டாவே இருந்திருந்தாலும் அந்த காம்பினேஷன் உடைக்க மாட்டாங்க, டஃபி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்றது. பட் ஆனா ஹேசல்வுட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சாதான் அவன் சூரியவன்சி அவனோட த்ரெட்டுக்காக தான் ஹேசல்வுட்டை திருப்பி கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆனா சூரியவன்சி ஹேசல்வுட் ஆச்சு யாராச்சும் இருந்தாலும் என்ன நான் அடி பண்ணது அடிச்சடிக்கு பொழந்து எடுத்துட்டான். ஐயோ, சூரியவன்சியை டேக்கிள் பண்றதுக்காக டிம் டேவிட் எல்லாம் பவுலிங் போட விட்டானுங்கண்ணா. இதெல்லாமே காமெடியா பேரா இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலா டிம் டேவிட் வந்து அது என்ன ஸ்பின் போட்டு பார்த்ததுல இருந்தா எல்லாரும் சொன்னாங்க. நான் பவுலிங் போட்டே பார்த்தது இல்ல, அவன் பவுலிங் போட்டு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. டிம் டேவிட் பவுலிங் போடுறதெல்லாம் ஆஸ்திரேலியாலே ரேரு தான். சோ அது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன்னா நம்ம சித்தப்பனை தூக்கி பவுலிங் போட விடுறீங்கன்ற மாதிரி ஆகி போச்சு எனக்கு. இந்த பாவம் மனுஷன் என்ன பண்றது, அவர் போட்டு அடி பொழந்து எடுத்துட்டாயி. ஆனா ரெண்டு டீம்லயுமே வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரவி பிஷ்ணாயா இருக்கட்டும், குருநாளா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும், 3 பேருமே வந்து பர்ஃபெக்டா பண்ணிருந்தாங்க. பட் ஈவன் தோ வந்து ஸ்வியாஸ் வந்திருந்தா ஸ்பின்னுக்கு கொஞ்சம் அசிச்சு இருந்திருக்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஓகே, பட் பரவாயில்ல, பாத்துக்கலாம் அடுத்த மேட்ச் பார்த்தப்போ அப்படின்னு சொல்லி ஆர்சிபி ஒரு ஸ்கோரை போஸ்ட் பண்ணும் அப்படின்றது கம்பல்ஷன் அப்படிங்கறதுக்காக மட்டுமே தான் வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வந்தாங்களே தவிர்த்து அண்ட் பெருசா அவங்க எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆன் த எண்ட் இட்ஸ் குட் மேட்ச் டு வின் ஃபார் ஆர்ஆர் அண்ட் அன்லக்கி ஃபார் ஆர்சிபி சொல்லலாம். பட் அதுதான் நடந்ததும் கூட. ஸோ இதான் மக்களே நம்ம ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு மேட்சஸ் பாக்குறோம் அப்படின்னா இன்னைக்கும் நாளைக்கும் பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் டபுள் ஹெட்ரஸ், சாட்டர்டே சண்டேஸ்னாலே டபுள் ஹெட்ரஸ் டபுள் டமாக்காதான். ஸோ இன்னைக்கு முதல் மேட்ச் பஞ்சாபுக்கும் எஸ்ஆர்எச்சுக்கும். பஞ்சாப் மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் வர்சஸ் இஷான் கிஷன். ஸோ இந்த மேட்ச் அப்ப செம்ம மேட்ச் அப்பா இருக்க போகுது. ஸோ நம்ம ரவுடி ஐயர் என்ன ஸ்கெட்ச் போட்டு வருவாரு. என்னன்னா அவங்க டீம் ஆர்ஆரோட இவங்க ஒரு படி மேலனா, இந்த டீம் ஆர்ஆர்லயாவது வந்து ஏதோ கேப்டு பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கண்ணா. இந்த டீம்ல ஸ்ரேயஸை மட்டும் தூக்கிட்டோம் அப்படின்னு எல்லாருமே அன்கேப்டு வந்தா எல்லாருமே தடாலடி தான். அங்கேயாவது டாப் 2 மட்டும் தான் தடாலடி. இங்க எல்லாருமே அப்படிதான். இங்க அங்க வந்துட்டு ஓவர்சீஸ் நம்ம ரவுடி ஐயரை தவிர்த்து 80 பேர் எல்லாம் அன்கேப்டு பிளேயர்ஸ். ஆமா, இதுல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைனப்ப பாருங்க. பிரியான் சாரியா, பிரப்சிமரன் சிங் தடாலடி, 1 டவுன்ல கூப்பர் கான்லி தடாலடி, நம்பர் 4 அவனும் தடாலடி, நம்பர் 5 சசாங்க் வருவான், இல்லன்னா நேகல் வதேரா வருவான் தடாலடி. இதுக்கு மேல ஒரு என்ன லைனப்? அடுத்த ஸ்டாயினிஸ் கீழ மார்க்கோ யான்சன் 8 வர தடாலடி தான். எல்லாம் அடி இப்போ வர்றோம், அடிக்கிறோம், புலகுறோம்ன்ற மாதிரிதான். அவ்வளவுதான்.
டக்கரோ அது தூக்குறோம். ஒண்ணு. இந்த பக்கம் பார்த்தோம்னா இவங்களும் ஓரளவுக்கு தடாலடியா தான் இருக்காங்க. டிராவிஸ் கரெக்ட். ஹெட் அண்ட் இஷான் கிஷன். இன்னைக்கு ஒரு தடாலடி மேட்சப்பா தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன கேட்டா இன்னைக்கு இன்னைக்கு நீ யானு பெர்ஃபார்ம் பண்ணுவான். என் குதிரை யானுங்க. ஏன்னா அப்படியா? ஆமா முன்னாடி எஸ்ஆர்எஸ்ல இருந்திருக்குன்னா ஆமா, எஸ்ஆர்எஸோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கம்ப்ளீட் லைனப் நல்லாவே தெரியும். சோ பஞ்சாப்ல வேற நடக்குது. பஞ்சாப் ஐ மீன் பஞ்சாபோட ஹோம் நியூ கிரவுண்ட் சண்டிகர். வேற நியூ சண்டிகர்ல நடக்குது. சோ அதான் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கும். பட் டே கேம் கூட பிச் எப்படி ஆக்ட் ஆக போகுதுன்றது தெரியல. அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்க போகுது. பிச் எப்படி ஃபேவரா இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் பாஸ்ட் பண்ணி என்ன வரும்னு நினைக்கிறேன். மேபி நான் சொல்றேன் ஒரு 190 to 200 நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்றேன். யார் பேட் பண்ணாலும் மினிமம் வந்துரும். அது மினிமம் வந்துரும்னு அதுதான். நினைக்கிறேன். ஆனா போன தடவை மாதிரி எஸ்ஆர்ஹெச் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். போன தடவை வந்து டாப் ஆர்டர் ஃபுல் சுத்தமா கொலாப்ஸ். கடைசியில வந்து கிளாஸனும் ரெட்டியும் அடிச்சு கொடுத்தாங்க. அதான் இப்ப ரெட்டியா அடிச்சு கொடுத்தாங்க. அண்ட் இந்த மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் கிளியர் கட் இதோட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ எதுவும் பிலீவ் இன் கமின்ஸ் பத்தி அப்டேட் இருக்கா? கமின்ஸ் எதுவும் டீம்ல இந்த மேட்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஆக்சுவலி கமெண்ட்ஸ் இந்த மேட்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்க் ரெண்டு பேருமே ஒரே டயத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விச் இஸ் அட் இந்த நெக்ஸ்ட் மேட்ச். பிகாஸ் ரெண்டு பேருமே ஐ மீன் லேண்ட் ஆயிட்டாங்கன்றதா தகவல் வந்திருக்கு. அண்ட் ஓகே. கமெண்ட்ஸோட ஸ்கேனும் முடிஞ்சிருச்சு. கேப்டன் அரைவல் வில் பி பேக் இன் எக்ஸ்பெக்டட். அண்ட் ஸ்டார்க்கியும் பேக். ஸோ ஓகே. யா மேபி நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் ரெண்டு மேட்ச்ல வந்துருவாங்க. வந்துச்சுன்னா ஐபிஎல் பிபி அலைவ். சோ ஓகே. ஓகே. எனக்கு 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 பர்சனலா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஐ லவ் தீஸ் டூ bowlers. உங்க ஏன்னா ஆஸ்திரேலியன் குதிரை சொல்லுதா? என் குதிரைகள் வருகிறது. ஸோ அதையும் தாண்டி இன்னைக்கு மேட்ச் கொஞ்சம் நல்லா எலக்ட்ரிஃபைங்கா இருக்கும். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கேகேஆர் மேட்சா இருக்கட்டுமே, அதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் ஒரு கொலாப்ஸ் அந்த லாஸ்ட்ல இருந்து வந்திருப்பாங்க எஸ்ஆர்எஸ். அண்ட் அந்த கேகேஆர் மேட்ச்ல பொழந்தெடுத்துட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த அதர் ஹைன் பவுலிங்கையும் நல்லா அடிச்சு கொடுத்தானுங்க. அது வேற விஷயம். அண்ட் அதேதான் சொல்ல வரேன். இந்த மேட்ச் ஒரு லாஸ்ட் எடுத்து வர்றதுனால அவங்க இன்டென்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் எடுத்த உடனே அப்பர் ஹேண்ட்ல இருக்கணும்ன்றது எஸ்ஆர்எஸோட இன்டென்டா இருக்கும். பார்க்கலாம் எப்படி இந்த மேட்ச் பிளே அவுட் ஆக போகுதுன்னு. என் குதிரை ஆனாலும் வந்துட்டு நான் சப்போர்ட் பண்றது இந்த மேட்ச் பஞ்சாப் வில் பி வின்னிங். ஏன்னா அது அதுதாங்க உண்மையிலே கடப்பார டீம். உண்மையில ஆன் என்ன பேப்பர் அவங்க கடப்பார ஸ்ட்ராங்கா இருக்காங்க. காம்பினேஷனும் நல்லா செட் ஆயிருக்கு. ஆன் பேப்பர் கடப்பார டீம்னா அது நம்ம பஞ்சாப் தான். சோ பஞ்சாப் தான் நான் பஞ்சாப்ல தான் என்னோட பந்தயத்தை நான் வைக்கிறேன். சோ நீ யாரும் வைக்கிற? நானும் பஞ்சாப் தான். இன்னைக்கு யாரு உங்க பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்? எஸ்ஆர்ஹெச்ல இருந்து யாரு? பிபிகேஸ்ல இருந்து யாரு? எஸ்ஆர்எச்ல நான் வந்துட்டு ஈசான் கிஷன் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவான்றது எனக்கு தோணுது. ஏன்னா ஈசான் கிஷன் வந்துட்டு ஒரு லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஒரு ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா பண்ணுவான்னு தோணுது. அந்த அதர் சைட் பாக்குறப்போ நான் இன்னைக்கு பஞ்சாப்ல வந்துட்டு ஒரு போலர்கிட்ட போலான் இருக்கேன். விச் இஸ் நம்ம இஃப் வைஷாக் ஆடினார்னா வைஷாக் வந்துட்டு ஏதாவது பண்ணுவாரு, மேஜிக் ஏதாவது பண்ணுவாரு. அட்லீஸ்ட் விக்கெட்ஸ் எடுக்கலைனாலும் ஒரு ஒரு மாதிரி ஓவர்ஸை கொண்டு போவாரு, கடத்துவாருன்றது எனக்கு தோணுது. அண்ட் அதையும் தாண்டினா நம்ம யான்சன் சொல்லவே வேணாம். பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவர் தான் இன்னைக்கு ஒரு மேஜிக் பண்றதுக்கு காத்திருக்கிறாரோன்னு. ஸோ அங்க இருந்து நம்ம ரெண்டாவது மேட்ச் வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இல்ல, நான் சொல்லல. ஆமா ஆமா மறந்துட்டேன். சாரி மக்களே. ஸோ நீ சொல்லு, நீ சொல்லு. ஆமா, நான் வந்து இன்னைக்கு வந்து பிபிகேஸ்ல வந்து ஸ்ரேயஸ், அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்ல வந்து அனிகேத் வர்மா பாரு. ஏன்னா மொதல் அனிகேத் மேட்ச். வருமா? ஆமா. ஆனா விஷ்ணு லாஸ்ட் நானும் நல்லா கவனிக்கிறேன். நீ லாஸ்ட் ஒரு 3 days சொல்றதெல்லாம் எல்லாம் பொழக்கிறான். நீ இன்னும் ஜோஷி இங்கிலீஷையும் பாக்குறியா? இல்ல மக்களுக்கு இது தெரிஞ்சே ஆகணும். இல்லண்ணா, சும்மா கெஸ் தான். ரொம்ப நாளா டியூல இல்ல. சோ அதனால மேபி வந்துதான் ஆகணும் அப்படின்றத சும்மா ஒரு கெஸ் தான். கண்டிஷன் அண்ட் பிளேயர்ஸ் பொறுத்து. ஏன்னா நமக்கே தெரியும் பெருசா ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கு எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் லைன் அப். சோ மேபி அதுவும் அவருக்கு கரெக்ட் சான்ஸ் தான். வரும். சோ அதனால அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான். சோ அப்ப இதான் மக்களே இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச். அடுத்து ரெண்டாவது மேட்சுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அன்பு பயமா டெல்லியில இருக்கு. சிஎஸ்கே. அது ரொம்ப எனக்கே பயமா இருக்கு. ரொம்ப 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 பயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் டிசி. ஒரு பக்கம் மஸ்ட் டிசி வின் மோட்டு இன்னைக்கு. ஃபார்ம்ல இருக்காங்க. மஸ்ட் இன்னும் கூட. அண்ட் இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்கிறானுன்னு தெரியல. மென்டல் பீஸை மட்டும் காப்பாத்தாம இருந்தா காப்பாத்தணும் நல்லா இருக்கும்.
அதையும் கெடுத்து விட்டாருங்கன்னா மொத்தமா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு சீசனை சாமிக்கு விட்டுறது இதான்ற ஒரு இதுதான். இன்னைக்கு இதான் டூ ஆர் டை தான். சீசன் இல்ல, நாம சைக்கிளவே சாமிக்கு விட்டுறணும். அடுத்த மெகா ஆக்ஷன் நம்ம பாத்துப்போம். மெகா ஆக்ஷனை பாத்துக்கிற வேண்டியதான். வாங்க மக்களே. சோ இன்னைக்கு எதுவும் நீங்க சிஎஸ்கேல சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா, இல்ல அதே மாதிரி டாஸ்ல வந்து ருத்து சொல்லுவாரா யூ ஆர் பிளேயிங் வித் அன்சேஞ்ச் 11 அப்படின்னு? எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் இருக்கு. டெவால் பிரவேஷ் வருவாரு, வந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. இப்ப இருக்கிற நிலைமைக்கு பேட்டிங் மட்டும்தான் ஸ்ட்ரென்தன் பண்ணியே ஆகணும். பவுலிங்ல ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எவ்வளவு கொடுத்தனா நீ கொடுத்த டபுள் மடங்கு நீ அடிக்க முடியும்ன்ற ஒரு பேட்டிங் வச்சுட்டு நீ அடிக்கவும் முடியாம கொடுத்துக்கிட்டே இருந்தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு வாரமா நல்லா த்ரில்லரு, அது என்ன ஆர்சிபி தோக்குறது, எம்ஐ தோக்குறது, இதெல்லாம் பார்த்தா கடைசியா இன்னைக்கு வந்து பார்த்தா சிஎஸ்கே மேட்ச். என்ன நடக்க போதா தெரியல. அந்த டெம்ப்ளேட்டா மக்கா உடைய நம்பிதான் இருக்கே, ஊர்ல கூட உரண்டை விட்டு வச்சிருக்கே, உசுரகா வாங்கிய பணத்தை வாங்கிவிடாத அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சோ பாக்கலாம். இது இன்னைக்கு என்னன்னா லைக் நல்லா நல்ல ஒரு மேட்ச் அப். அண்ட் ரெண்டு பக்கமுமே பார்த்தோம்னா டிசி வந்துட்டு சொல்லவே தேவையில்ல, டிசி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மில்லர் ஃபார்முக்கு வந்துட்டாரு. இது ஒருத்தர் ஃபார்ம், அதாவது ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணனா இன்னொருத்தர் பேக் பண்றதுக்கு அங்க இருக்கிறாரு. அன்லெஸ் நம்ம சிஎஸ்கே மாதிரி, அதுதான் சிஎஸ்கே மாதிரி ஒரு ஆள் மட்டும் கன்சிஸ்டன்டா இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம சிஎஸ்கே எடுத்து பார்த்தோம்னா சர்ஃப்ராஸ் ஒரு ஆள் தான் அந்த மேட்ச் டே 1 இருந்து இன்ன வரைக்கும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது. சோ பாக்குறப்போ இன்னைக்கு ஒரு நல்ல மேட்ச் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தா நான் புரியல. இல்ல பேசுங்க பேசுங்க பேசுங்க. அதான் அந்த மேட்சை அதான் நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு மேட்ச் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் இதா இருக்கும். அண்ட் பார்க்கலாம் எப்படி போக போகுது அப்படின்னு. நீ ரெண்டு டீமுமே சேஞ்சஸ் என்னென்ன எதிர்பார்க்கிற, நீ என்ன சொல்ல வர இந்த மேட்சை பொறுத்த மட்டும்? நான் டிசில இருந்து ஒரே ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து ஒன் டவுன்ல வந்து ராணா வந்து 3 சான்ஸ் கொடுத்தாங்க, 3மே ஃபெயிலியர் தான். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தெரியுது. மேபி அபிஷேக் போரால உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன் டவுனுக்கு. அதே மாதிரி அபிஷேக் போரால் லாஸ்ட் சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருல்ல, அதான் நானும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம் எப்படி பிளே அவுட் ஆகுதுன்னு. சிஎஸ்கே சேஞ்சஸ் சொன்னா மத்தபடி டிசில எதுவும் பெருசா சேஞ்சஸ் இல்ல. சிஎஸ்கேல எனக்கு தெரிஞ்சு 3 சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா 3 ஃபாரின் பிளேயர்ஸோட தான் ஆடுறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பிரேவிஸ் உள்ள வந்துருவாரு. பிரேவிஸ், ஓவர்டன், நூர், நான் அகில் ஹுசேன் உள்ள கொண்டு வருவேன். ஆக்சுவலா வெரி சேட் டு சே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என் லெவன்ல பிரசாந்த் வீருக்கு இடம் இல்ல, கார்த்திக் சர்மாவுக்கும் இடம் இல்ல, அண்ட் மேட் ஹென்ரியும் டிராப். இந்த 3 பேரும் நான் டிராப் பண்ணிட்டு தான். அதான் கண்டிப்பா நீங்க டிராப் பண்ணிதான் ஆகணும். பிகாஸ் ஈவன் தோ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர், ஈவன் தோ இஸ் விக்கெட் டேக்கர், அவர் ஸ்டெப் அப் பண்ணணும். ஆனா ஸ்டெப் அப் பண்ண மாட்டாரு. ஸ்டெப் அப் பண்ணணும், ஆனா அவர் வந்துட்டு ஸ்டெப் அப் பண்ணல. அட் த சேம் டைம் அவர் ஃபார்ம்லயும் இல்லைங்க. ஸோ நீங்க அவரை என்னதான் கொண்டு வந்தாலும் அவரை போட்டு அடிக்கிறதாங்க அவங்களோட மத்த டீமோட அப்படின்னா அவ்வளவுதான். ஃபிளமிங் எல்லாம் கடிச்சு கொதறிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ கொதறி துப்பி எடுத்துருவானுங்க. சாக் ஃபிளமிங் போராட்டமே பண்ணாலும் தப்பு இல்ல அப்படின்ற அளவுக்கு போய் இறங்கிடுவாங்க. இல்லண்ணா இது பரவாயில்லண்ணா, சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும்தான் இப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க டிஎஸ்கே, ஜேஎஸ்கே அங்கேயும் அதே தான் போயிட்டு இருக்கு. அதான் என்டையர் சூப்பர் கிங்ஸ் பிரான்சைஸ்ல இது ஒரு பிரச்சனையாவே போகுது. லைக் இது எப்படின்னா அவங்க ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் எப்படின்னா நாங்க வந்துட்டு ட்ரஸ்டட் பிளேயர்ஸை வச்சு நாங்க அந்த ட்ரஸ்டட் பிளேயர்ஸை வச்சு எல்லாத்தையும் ஓட்டிடுவோம்னே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் சேம் டைம் அந்த போர்டும் ட்ரஸ்டட் மெம்பர்ஸே தான் பாக்குது. அண்ட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ட்ரஸ்டட் பீப்புளை பாக்குறத விட நீங்க இன்டென்ட் காட்டுறவங்க, பிளேயர் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறவங்க, ஃபார்மை கொண்டு வரவங்க, அந்த கேம் சேஞ்சர்ஸை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க அவங்களுக்கு சான்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டே சேஞ்ச் ஆகும். புரியுதா? சோ நான் அப்படி பாக்குறப்போ நான் என்ன சொல்லுவேன், நீங்க ஏன் இந்த பண்ண பண்ணிக்கிறீங்க? நீங்க நாங்க செட் ஆஃப் பிளேயர்ஸ், இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் நாங்க எல்லா பிரான்சைஸ் கிரிக்கெட்லயும் ஆடுறோம். எங்களோட எல்லா சிஸ்டர் பிரான்சைஸ்லயும் நாங்க ஆடிட்டு இருக்கிறோம். அகில் ஹுசேன் எடுத்தோம்னா ஜேஎஸ்கே ஆடுறாரு, டிஎஸ்கே ஆடுறாரு, எல்லாத்துலயும் ஆடுறாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. சிஎஸ்கேல உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா நாங்க வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்டா நாங்க வச்சிருக்கோம். எதுக்கு நீங்க ரீப்ளேஸ்மெண்டா வச்சுட்டு ஒரு மனுஷனை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கணும்? நல்லா பெர்ஃபார்ம் பண்றவன
நீங்க உட்கார வச்சுட்டு பர்ஃபார்ம் பண்ணாதவனா தூக்கி தூக்கி நீங்க ஆட வச்சுக்கிட்டே இருக்கிறதுல என்ன பயன் இருக்கு? எதுவுமே இல்ல. சோ இது வந்துட்டு அந்த இன்டென்ட் அவங்களுக்கு மாறினாதான் அது ரிசல்ட்ஸ்க்கு வரும். ரிசல்ட்ஸ் வேணும்னா நீங்க இன்டென்ட்டை மாத்தி தான் ஆகணும். நீங்க என்னதான் டாடி ஆர்மில இருந்து பேபி ஆர்மி ஆனாலும் சரி, பேபி ஆர்மில இருந்து திரும்பி டாடி ஆர்மி போனாலும் சரி, இன்டென்ட்ன்றது ஒண்ணு இருந்தாதான் உங்களால மேட்சஸ் வின் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அந்த பாசிட்டிவ் இன்டென்ட்டோட நீங்க எல்லா மேட்சஸ்லயும் இறங்கணும். அந்த ஸ்பார்க்குங்கிறீங்க, அந்த ஸ்பார்க்கை நீங்க தான் கொண்டு வரணுமே தவிர்த்து வெளியில இருந்து யாரும் திணிச்சு விட மாட்டாங்க. ஸோ அது எப்படி போகுது, இன்னைக்கு என்ன மேட்ச் எப்படி பிளே அவுட் ஆக போகுதுன்றது தான் நீ பாக்குறது தான் தெரியும். ஸோ நீ யார் ஜெயிப்பான்னு நீ நினைக்கிற விஷயம்? எனக்கா நான் தெரியலையேன்னா சிஎஸ்கே மேட்ச்னா நம்பி சிஎஸ்கே தான் முதல்ல எல்லாம் சொல்லிடலாம். இப்ப அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. ஆன் பேப்பர் அப்படி கிடையாது. ஆன் பேப்பர் பாக்கையில டிசி கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இல்ல ரொம்பவே பெட்டரா இருக்காங்க. அவங்களுக்கு பவுலிங் கவர்டா இருக்கு, பேட்டிங்கும் கவர்டா இருக்கு. அந்த மிடில் ஆர்டர் மட்டும் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. சிஎஸ்கேல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அந்த மிடில் ஆர்டர் மட்டும் தான் கொஞ்சம் பிரகாசமா இருக்கு, மீதி ரெண்டுமே வீக்கா தான் இருக்கு. ஸோ அதனால நான் டிசி பக்கத்து போறேன். அண்ட் நான் இன்னைக்கு சிஎஸ்கேல இருந்து ஒரு டெபியூவும் கூட எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி இன்னைக்கு குர்ஜப்னீத்துக்கு வந்து ஒரு கேப் தருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நானும் வந்துட்டு நான் இன்னைக்கு ஆப்போசிட். நாட் அஸ் பியூர் சிஎஸ்கே ஃபேன், பட் இருந்தாலும் இன்னைக்கு சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. பார்க்கலாம் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் என்ன ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க பேக் ஆன் ஐபிஎல்னு வந்துட்டு எனக்கு தோணுது. பார்க்கலாம் எப்படி போகுது, பிளே அவுட் ஆகுது. நான் ஒரு லைனப் சொல்றேன், அது கேளுங்களேன். சஞ்சு ருத்து, ஆயுஷ் மாத்ரே. நம்பர் 4ல வந்து ஸ்ட்ரெயிட்டாவே சர்ப்ராஸ். நம்பர் 5 பிரேவிஸ். நம்பர் 6 டூபே. நம்பர் 7 அகில் ஹுசைன். அடுத்து நூர் அகமது, கலீல் அகமது, கம்போஜ். நம்பர் 12ல குர்ஜப்னீத். இந்த 11 ஆடணும் அப்படின்னா நமக்கு 8 பவுலர் கிடைக்கிறாங்க. அண்ட் நம்பர் 8 வரை நமக்கு பேட்டிங்கும் இருக்கு. ஸோ என்ன சொல்றேன் அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஒரு விஷயத்த தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லா டீம்லயுமே வந்து 2 பவுலர் ஸ்பின்னர்ஸ் ஆடுறாங்க, ஆனா நம்ம ஆளுங்க ஒரு ஆளுங்க தான் ஆடுறாங்க. அதுவும் அந்த ஒரு கோட்டாவே ஃபுல்லா முடிக்க மாட்டாங்க. என்ன பொறுத்தளவுக்கு எந்த கிரவுண்டா இருந்தாலும் 8 ஓவர் 6ல இருந்து 8 ஓவர் ஸ்பின்னர்ஸ் போட்டே ஆகணும். ஒரு பவுலர் வந்து டிஃபென்ஸ் பண்ணா அப்படின்னா தான் இன்னொருத்தர் அட்டாக்கிங் பண்ண முடியும். இப்ப நேத்து நம்ம ஆர்ஆர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எண்டுல ஜட்டு வந்து டிஃபென்ஸ் போட்டிருப்பாரு, ஆனா அங்கிட்டு இன்னொரு எண்டுல ரவி விஷ்ணா அட்டாக்கிங் பண்ணி 2 பேருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. மற்ற டீம்லயும் அதே, எல்லா டீம்லயுமே மோஸ்ட் கேசஸ்ல அப்படிதான் இருக்கு. நம்ம டீம்ல மட்டும்தான் நூர் அகமது மட்டும் ஒரு ஆளா இருக்கும். ஸோ அப்படி ஆடையில அவரும் ரன்னுக்கு போறாரு, அவரோட கான்பிடன்ட் லோ ஆகுது, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி குறையுது அவருக்கு. ஸோ அந்த அவருக்கு ஒரு எண்டு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. ஸோ அதனால நாமளுமே வந்து அவர்கிட்ட ரொம்ப ஹார்ஷா இருக்கும். ஆக்சுவலி அவர் குவாலிட்டி பத்தி எல்லாம் எந்த தப்புமே கிடையாது, அவருக்கு வந்து இன்னொரு ரெண்டுல சப்போர்ட் வேணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரெண்டு ஸ்பின்னர் அகில் ஹுசைன் அதை பெட்டரா பண்ணுவாரு ஜடேஜா ரோல அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு டீமுக்குள்ள அவர் வருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். மேட் ஹென்ரிக் பதிலா நான் வந்து குர்ஜப்னீத் கொண்டு வந்துருவேன். அதே மாதிரி வேற அவ்வளவுதான், 3 ஃபாரினர்ஸ் தான் ஆடணும். சோ 4வது ஃபாரினரா ஆட்டோமேட்டிக் சாய்ஸா நானும் சொல்ல வரேன். அவ்வளவுதான். நான் கொடுக்குற 11 என்னோட ப்ராபபிள் 11 கூட. ஏன்னா இந்த 11 தான் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாவும் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த 11 நீங்க ட்ரை பண்றதுல தப்பு கிடையாது. எல்லாருமே காம்பினேஷன் சேஞ்ச் பண்றாங்க, காம்பினேஷன்ஸை கொண்டு வராங்க, புதுசு புதுசா நல்லா ட்ரை பண்றாங்க. நம்ம மட்டும் ஏன் அதே காம்பினேஷன்ல ஸ்டிக் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க. 2 பார்ட் டைமர் நமக்கு இருக்காங்க. சோ அதனால ஆயுஷ் மாத்திரையும் சேர்த்தோம் அப்படின்னா 3 பார்ட் டைமர் நமக்கு இருக்காங்க. சோ 9 பவுலிங் ஆப்ஷன் மாதிரி நமக்கு கிடைக்குது. ஓகே, வேற வழி இல்ல, நாம இப்படிதான் நம்ம மேட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னா இப்படிதான் பண்ணி ஆகணும். சோ இந்த காம்பினேஷன் ஆடி பார்க்கலாம். இதுதான் நம்ம வந்துட்டு சொல்ல வேண்டியது. எப்படி பிளே அவுட் ஆகுதுங்கிறத நம்ம ஜஸ்ட் அஸ் பண்டிட்ஸை நம்ம சொல்லதான் முடியும், நம்மளோட கருத்துக்களை சொல்லதான் முடியும். அண்ட் அவங்க எண்ட் ஆஃப் தி டே அவங்க எப்படி எடுக்கிறாங்கிறது தான் இருக்குது. ஸோ நீங்க பார்க்கலாம். நீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் 2 டீம்லயும் யார் சொல்ல போற? நான் வந்து இன்னைக்கு டிசியா மேபி நான் தமிழ் பையன் நட்டுவ பேக் டிசில நான் வந்து நம்ம டீம் சிஎஸ்கேல சம்படி லைக் கலில் வந்து நல்லா போட்டுக்கிட்டு தான் இருக்காரு, ஆனா அவருக்கு இன்னும் விக்கெட் கிடைக்கல. மேபி இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதையுமே நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டாப் ஆர்டர்ல வந்து 10 வந்துட்டு நம்ம கலில் நம்ம டிசிலே இருந்துட்டு வந்திருக்கிறாரு. சோ அதே மாதிரி
இன்னைக்கு வந்துட்டு ரிவர்ஸ் மேட்ச் இருக்கு. சமீர் சிஎஸ்கேல இருந்தாரு, இப்ப டிசிஏ இருக்காரு. கலீலி டிசிஏல இருந்தாரு, இப்ப சிஎஸ்கேல சிஎஸ்கேக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மேட்ச் நல்லா இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சதான் டிசியை பொறுத்த வரைக்கும் நான் ஐ பேக் சமீர் ரிஷி. அண்ட் அந்த அதர் சைடு நம்ம சிஎஸ்கே பொறுத்த மட்டும் இன்னைக்கு இஃப் குஜப்ரீத் ஆட்டா குஜப்ரீத் ஏதாவது பண்ணுவாருன்றது எனக்கு தோணுது. யா ஆக்சுவலி மேட் ஹென்ரி மாதிரி ரன்னுக்கு போனாலும் பரவாயில்லண்ணா. அது இந்தியன் பேசர் வளர்த்துக்கலாம், சின்ன பையன் தான். ஆனா அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு. அவர் ஸ்டெப் அப் பண்ணி ஆடி இருக்கணும், ஆனா அவர் அப்ப பண்ணல. சோ அதனாலதான் இவ்வளவு கிரிட்டிக்ஸ் நாமளே கொடுக்குறோம். அவர் மேல நமக்கு எதுவும் பர்சனல் வன்மோ அப்படின்லாம் கிடையாது. சோ அதை வந்து அப்படியே எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவரவே எல்லாத்துலயும் நாங்க சொல்றோமே அப்படின்றதுக்காக. அதுவும் கரெக்ட் தான். ஸோ பாக்குறப்போ ஆன் த ஹோல் பாக்குறப்போ அட்லீஸ்ட் நீ இப்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அடி வாங்குறத விட ஒரு இந்தியன் ரூக்கி அடி வாங்குறதுல பெருசா எதுவும் இருக்காது. அதுதான் நாங்க சொல்ல வர்றதும் கூட. ஆமா. ஸோ லேர்ன் ஃப்ரம் தேர் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி ஒரு இதுலதான் போகும். எப்படி பிளே அவுட் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ நீ டிசி சொல்ற, நான் சிஎஸ்கே சொல்றேன். மக்களே உங்களோட கருத்துக்கள் யாரு தோணுது இன்னைக்கு ஈஸியா ஒரு ஒன் சைடடா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே அதுதான் தோணுது. இப் சிஎஸ்கே தோத்தாலுமே கூட இது ஒரு ஒன் சைடா இருக்காது. பார்க்கலாம் எப்படி இது போக போகுதுன்னு. மக்களே மறக்காம உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல டிராப் பண்ணிவிடுங்க. அண்ட் முக்கியமா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த அதர் சைடு எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியே இருக்கு, அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைவ் அப்டேட்ஸ் வந்துட்டு மினிட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு டபுள் ஹெட்டர் வேற, மஜாவா இருக்குங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.